மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை 850ஆக உயர்த்துவது தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்படும் மாபெரும் அநீதி என்றும் இதற்கு எதிராக தமிழக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் போராடுவார்கள் என்றும் எம்பி சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். இப்பொழுது வந்திருக்கிற மசோதா என்பது தொகுதி மறுவரையையும் தொகுதி எண்ணிக்கையும் சம்பந்தப்பட்டது. 534 மக்களவை தொகுதியை 850ஆக உயர்த்துகிற பொழுது தமிழ்நாடு குறிப்பாக தென்னிந்தியாவை மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாக்க போகிறது. தமிழ்நாட்டுக்கும் தென்னிந்தியாவுக்கும் மிகப்பெரிய அநீதியை இழைக்க போகிறது என்று. ஆனால் மோடியும் அமித்ஷாவும் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது இருக்கிற மக்கள் பிரதிநிதித்துவத்தினுடைய விகிதாச்சாரத்தை எந்த வகையிலும் நாங்கள் மாற்ற மாட்டோம் என்று சொன்னார்கள். அவர்கள் கொடுத்த வாக்குறுதி ஒரு வரி கூட இன்றைய மசோதாவில் இல்லை. தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுவது. இந்தியாவின் அரசியல் அதிகாரமற்ற அனாதைகளாக தமிழ்நாடு மற்றும் தென்னிந்திய மாநிலங்கள் மாறப்போகிறது என்பது மிகப்பெரிய அதிர்ச்சி. மிகப்பெரிய அநீதியை தமிழ்நாட்டுக்கும் தென்னிந்தியாவுக்கும் இழைக்கப் போகிற ஒரு மசோதாவை பாஜக அரசு இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. இதற்கு எதிராக தமிழ்நாடும் தென்னிந்தியாவும் மிகப்பெரிய போராட்ட களமாக மாறும். ஒட்டுமொத்த தமிழ்நாடு மற்றும் தென்னிந்தியாவுக்கு அநீதி இழைக்கப்பட்டு விடக்கூடாது.